ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பரில் ரிலேட்டடான குவிஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இப்போ இந்த வீடியோ பார்ட் 1ல் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. வித் ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி பார்ட் 2ல் 25 கொஸ்டின் இருக்குது. பார்ட் 3ல் 25 கொஸ்டின், பார்ட் 4ல் 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் ப்ரைம் நம்பர் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 93, ஆப்ஷன் பி 97, ஆப்ஷன் சி 111, ஆப்ஷன் டி 123. இதில் வந்து எது ப்ரைம் நம்பர்னு கேட்டுருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ப்ரைம் நம்பர்னால் பகாயன். அந்த 4 ஆப்ஷனில் எது பகாயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் 97. கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் காம்போசிட் நம்பர் அப்படி கொடுத்து ஆப்ஷன் கொடுத்தோம். ஆப்ஷன் ஏ 23, ஆப்ஷன் பி 53, ஆப்ஷன் சி 43, ஆப்ஷன் டி 63. இதில் எது காம்போசிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் நாங்களே சொல்லிடுவோம். ஆன்சர் என்ன அப்படின்னா 63. மீதி அது ஒன்று தான் காம்போசிட் நம்பர், அதர்வைஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 63 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. காம்போசிட் நம்பர் அப்படிங்கிற தமிழில் வந்து பகுயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் ப்ரைம் நம்பர். அது வந்து டைப்பிங் மிஸ்டேக், ஆன் நாட் கிடையாது, இஸ் நாட் ஆன் ப்ரைம் நம்பர். அப்படின்னா 4 ஆப்ஷனில் எது ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பரே இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ வந்து 53, ஆப்ஷன் பி 47, ஆப்ஷன் சி 51, ஆப்ஷன் டி 61. இதில் எது ப்ரைம் நம்பர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 51, ஆப்ஷன் சி. ஏன்னா அது ஒன்று தான் ப்ரைம் நம்பர் கிடையாது. மீதி எல்லாமே எப்படி இருக்குன்னா ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 51. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் நாட் காம்போசிட் நம்பர் அப்படி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எது பகு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா 63, ஆப்ஷன் பி 61, ஆப்ஷன் சி 87, ஆப்ஷன் டி 39. இதில் எது ஆன்சருங்கிறத பார்க்க போகிறோம். காம்போசிட் நம்பர் கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 61. அதர்வைஸ் மீதி 3 ஆப்ஷனுமே என்னதான் இருக்குன்னா காம்போசிட் நம்பராக இருக்குது. 61ங்கிறது ப்ரைம் நம்பர், காம்போசிட் கிடையாது. ஸோ அதனால தான் ஆன்சர் என்னதுன்னா 61. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் கேட்டு ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3 கொடுத்துருக்காங்க. இது ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்னால் நம்மளுக்கு தெரியும். ப்ரைம் நம்பர் எதில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி போகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நம்பர் என்னது 2 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். 0ங்கிறது ப்ரைம் நம்பரே கிடையாது. 1ங்கிறது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்லன்னு வரும். 3ங்கிறது செகண்ட் ப்ரைம் நம்பராக வரும். ஸோ அதுவும் வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 6 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி 4ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 0ங்கிறது வந்து கிடையாது, ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட்டும் கிடையாது, நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் எதுவுமே கிடையாது 0ங்கிறது. ஆப்ஷன் 4 பார்த்தோம் அப்படின்னா அதுதான் காம்போசிட் நம்பர் ஸ்மாலஸ்ட். ஏன்னா காம்போசிட் நம்பரே 4ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அதுதான் ஆன்சராக இருக்குது. இப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பரில் வந்துடும், காம்போசிட் கிடையாது. 6 வந்து காம்போசிட், பட் 4ஐ விட 6 பெருசு. ஸோ ஸ்மாலஸ்ட்டுங்கிற 4 தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. 1 டிஜிட்டில் இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பகா எண் கேட்டிருக்காங்களா. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி வந்து 8. இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி
7ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1 டிஜிட்டில் கேட்டிருக்காங்க, அது லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் இருக்க 4மே 1 டிஜிட், பட் ப்ரைம் நம்பருங்கிறது வந்து 7 மட்டும்தான் ஆப்ஷன்லே இருக்குது. 6ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, 9ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 8ம் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 7ங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். லார்ஜஸ்ட்டு 1 டிஜிட் ப்ரைம் நம்பராக இருக்க முடியும். 8th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் காம்போசிட் நம்பர்? ப்ரைம் பார்த்த மாதிரி அதேமாதிரி காம்போசிட் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9 இருக்குது. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் டி 9ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 1 டிஜிட் நம்பரு எங்கே எண்ட் ஆகும்? 9ல் தான் எண்ட் ஆகும். ஏன்னா 10ங்கும்போது 2 டிஜிட் வந்துடும், அப்போ 9. அப்போ 9ங்கிறது வந்து காம்போசிட் நம்பர் தான். ஸோ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் 9ங்கிறது. ப்ரைம் நம்பர்னால் 9ங்கிறது சொல்ல முடியாது. அப்போ காம்போசிட்டுங்கும் போது 9ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் 9 தான். 9th ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ப்ரைம் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 2, 3, 5 அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது? 2. செகண்ட் ப்ரைம் நம்பராக 3 இருக்குது. இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தாலே இந்த எல்லா க்யூஸ்க்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 10th ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் எஸ். ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கும்போது 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டிங்கும்போது 5. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 4ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். காம்போசிட் நம்பருமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 2 வராது, 3 வராது. ஏன்னா 2, 3 ப்ரைம் நம்பரில் வந்துடும். 1ங்கிறது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் வந்துடும். அப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. 4ங்கிறது காம்போசிட் நம்பர். 4, 6, 8, 9 இந்த மாதிரி போகுமா? ஸோ ஃபஸ்ட்டுங்கும்போது 4 தான் கரெக்டாக இருக்கும். 11th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 13. 2 டிஜிட்டுங்கும் போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 10ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 10, 11, 12 அப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம 10 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட்டில் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? 11. ஸோ அப்போனா எது ஆன்சராக இருக்கும்? 11. அப்போ தான் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதே மாதிரி 12 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்? ஆப்ஷன் ஏ 91, ஆப்ஷன் பி 93, ஆப்ஷன் சி 97, ஆப்ஷன் டி 99. இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 97 தான். அது ஒன்று தான் ப்ரைம் நம்பர், மீது எல்லாமே காம்போசிட் நம்பர். மற்றபடி 4 ஆப்ஷனுமே 2 டிஜிட் தான். பட் அவங்க கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பருங்கும்போது 97 தான் கரெக்டு. 13 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் காம்போசிட் நம்பர்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 14. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10ங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் 2 டிஜிட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 10, 11 அப்போ 10ங்கிறதா ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, அது காம்போசிட்டாகவும் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது 10. 14 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் காம்போசிட் நம்பர்? ஆப்ஷன் ஏ 93, ஆப்ஷன் பி 96, ஆப்ஷன் சி 99, ஆப்ஷன் டி 100. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 99 தான் கரெக்டான ஆன்சர். லார்ஜஸ்ட்டு 2 டிஜிட் கேட்டிருக்காங்க, எல்லாமே 2 டிஜிட்டாக. ஆப்ஷன் ஏ பி சி மட்டும்தான் 2 டிஜிட்டு. அதில் லார்ஜஸ்ட்டு காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆன்சர் என்னதுன்னா 99 தான். 15 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர் இஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி வந்து 5. ஆட் ப்ரைமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 2, 3 அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 1ன்னு நினைப்போம், கிடையாது. 2, 3 2ங்கும்போது ஈவன் வந்துடும். அப்போ 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 3 தான் கரெக்டாக இருக்கும். 16 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் காம்போசிட் நம்பர் இஸ் அப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 11. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9 தான்.
காம்போசிட் நம்பர் அப்படிங்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 4, 6, 8, 9 வரும். இதிலே பார்க்கும்போது ஆடில் இருக்குது எல்லாம் ஒன்றா அது 9 தான். ஏன்னா 4, 6, 8ங்கும்போது அது வந்து ஈவன். ஸோ ஆட் நம்பருங்கும்போது 9 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் 9. 17 பார்க்கலாம். ஹவு மெனி prime number in 1 to 10? ஆப்ஷன் A 3, ஆப்ஷன் B 4, ஆப்ஷன் C 5, ஆப்ஷன் D 6. 1லேருந்து 10க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 4 தான் கரெக்டான ஆன்சர். 18வது பார்க்கலாம். ஹவு மெனி prime numbers in 1 to 30? 1லேருந்து 30க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் A 8, ஆப்ஷன் B 9, ஆப்ஷன் C 10, ஆப்ஷன் D 11. இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 10. இது நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 19 வந்து ஹவு மெனி prime numbers in 1 to 50 பார்க்க போகிறோம். ஆப்ஷன் A 10, ஆப்ஷன் B 15, ஆப்ஷன் C 14, ஆப்ஷன் D 16. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 15 தான் கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி 20 பார்க்கலாம். ஹவு மெனி prime numbers in 1 to 100? 51 to 100 அப்படிங்கும்போது ஆப்ஷன் A 8, ஆப்ஷன் B 10, ஆப்ஷன் C 14, ஆப்ஷன் D வந்து 16. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 10 தான் கரெக்டான ஆன்சர். 21 பார்க்கலாம். ஹவு மெனி prime numbers in 1 to 100? 1லேருந்து 100 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஆப்ஷன் A 20, ஆப்ஷன் B 22, ஆப்ஷன் C 23, ஆப்ஷன் D வந்து 25. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் D 25 தான் கரெக்டான ஆன்சர். 22 பார்க்கலாம். ஹவு மெனி prime numbers in 1 to 1000? நம்ம 100 வரை தான் பார்த்துருப்போம். கூட 1 0 சேர்த்தா 1000. அப்போ 1000 வரை எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் A அப்படிங்கும்போது 160, ஆப்ஷன் B 162, ஆப்ஷன் C 164, ஆப்ஷன் D 168. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் D 168 தான். எப்படி 100 வரை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 1 to 1000 வரையும் தெரிஞ்சுக்கலாம். 1 to 1000க்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிற கஷ்டம். அட்லீஸ்ட் டோட்டலாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் 168. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23 prime number having போட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி 1 factor, ஒன்லி 2 factor, மோர் தென் 2 factor அப்படின்னு இருக்கும். prime number அப்படிங்கும்போது ஒன்லி 2 factor தான் கரெக்டான ஆன்சர். ஒன்லி 2 factor தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2ங்கிறது நம்மளோட prime நம்பரா, 2வை 1 into 2ன்னு எழுது. அப்போ அதோட ஃபேக்டராக என்ன இருக்குது? 1, 2 அந்த நம்பரே இருக்கும். இன்னொரு நம்பர் இருக்கும். 1வும் அதே நம்பர் இருக்கிறது தான். ஸோ அதனால் அது வந்து 2 factor இருக்குது. இது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து இருக்குது. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கமெண்டில் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. prime நம்பரை பற்றி, காம்போசிட் நம்பரை பற்றி டெஃபனிஷன் வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரி, 24 பார்க்கலாம். காம்போசிட் நம்பர் ஹேவிங் இதே ஆப்ஷன்ஸ். ஒன்லி 1 factor, ஒன்லி 2 factor, மோர் தென் 2 factor. காம்போசிட் நம்பர் அப்படிங்கும்போது மோர் தென் 2 factor. எக்ஸாம்பிளுக்கு 4ங்கும்போது அதோட ஃபேக்டராக 1, 2, 4 கிடைக்கும். அப்போ 3 கிடைக்கும். அதனால தான் ஆன்சர் என்ன? மோர் தென் 2 factorsங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 25 பார்க்கலாம். நெய்தர் prime நார் காம்போசிட். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோம்னா அந்த இது தான். அதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஒன்லி 1 factor, ஒன்லி 2 factor, மோர் தென் 2 factor. இதுக்கு தான் என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒன்லி 1 factor. நெய்தர் prime நார் காம்போசிட்னா அது என்ன நம்பர்? 1 மட்டும்தான் அந்த நம்பராக இருக்கும். 1 தான் நெய்தர் prime நார் காம்போசிட். 1 வந்து 1 into 1 தான் எழுத முடியும். அப்போ ஒன்லி 1 factor தான் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், நல்லாவே கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்ன? ஒன்லி 1 factor தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் டோட்டலாக நம்ம 25 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் 25 பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபுல்லாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்ம prime அண்ட் காம்போசிட் நம்பரில் வந்து தரவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே ஒரு இதுக்கு வரும். நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதனால் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரில அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து நம்ம இந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட்டு எங்களோட ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படி கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.
அது படித்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிள் ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.